இந்தியால ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு கார்ப்பரேட் ஆபீஸ் இருக்குன்னா அது பிட்கோய்வாக்கு மட்டும்தான். தமிழ்நாட்டுல நம்பர் 1 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான பிட்கோய்வாவோட கார்ப்பரேட் ஆபீஸ் பயோரிஸ் டெக்னாலஜிஸ் நம்ம சேலத்துல பிரம்மாண்டமா ஓபன் பண்ணிருக்காங்க. இதுல பல இன்ஃப்ளூயன்சர்ஸ், கம்யூனிட்டி மெம்பர்ஸ்னு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. ஜூன் 2020ல லான்ச் ஆன பிட்கோய்வா ஒரு குளோபல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இதுல 250+ கிரிப்டோ கரன்சிஸ் பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் மட்டும் இல்லாம P2P, OTC, ஸ்டாக்கிங் மாதிரியான பல ஃபீச்சர்ஸ் இருக்கு. நீங்க கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆனா எந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரஸ்ட் பண்ணுறதுன்னு யோசிச்சீங்கன்னா பிட்கோய்வாவை உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஆபீஸ் சேலம் டு நாமக்கல் ரோட்ல இருக்கிற சந்தியூர்ல லொகேட் ஆயிருக்கு. நீங்க நேரடியா இந்த ஆபீஸை விசிட் பண்ணி கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின எல்லா டீடைல்ஸும் கேதர் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்சேஞ்ச் பத்தி நாங்க சொல்றதை விட அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஹாய், வெல்கம் டு பயோவிஸ் பிளாக்செயின் டெக்னாலஜிஸ். நாங்க சேலத்துல லான்ச் ஆயிட்டோம். எங்களோட ஓன் பில்டிங்ல இப்ப எல்லாரும் எங்களோட கம்யூனிட்டி, எங்களோட கிளையன்ட்ஸ், எங்களோட எம்ப்ளாயீஸ் எல்லாத்தோட கிராண்டான லான்ச் பண்ணியிருக்கோம். ஹாய், வெல்கம் டு பயோவிஸ் டெக்னாலஜிஸ். பிட்காய்வா நம்மளோட பிளாட்ஃபார்ம், FIU ரெஜிஸ்டர்ட் எக்ஸ்சேஞ்ச், கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். நாங்கள் பயோவிஸை 2020 அந்த வருஷம் தொடங்கணும். இப்போ 5 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட பயோவிஸ் டெக்னாலஜிஸோட ப்ராடக்ட் தான் பிட்காய்வா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். இப்போ நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக 5 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். we are an FIU ரெஜிஸ்டர்ட் எக்ஸ்சேஞ்ச். பிட்காயோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனி ஒரு நார்மல் காமன் மேனுக்கு கூட ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. நம்ம இப்போ இன்ஃபேக்ட் இந்தியாவில் ஒன்றும் ஆப்ரேட் பண்ணலை, UAE அண்ட் மொரோக்கோலையும் நமக்கு பிரான்ச் ஆஃபீஸஸ் இருக்குது. அண்ட் எங்கள் எக்ஸ்சேஞ்சில் பை அண்ட் செல் ஆஃப் கிரிப்டோ, ஏர்னிங், ஸ்டேக்கிங் எல்லாமே பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 250+ கரன்சிஸ் எங்ககிட்ட லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் நம்ம we are the டாப் நம்பர் 1 கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஒரு எளிமையான கிரிப்டோ எளிமையான மக்களுக்கும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகணுங்கிறது எங்களோட ஒரே கோல். ஸோ எவ்ரி காமன் மேனுக்கு கிரிப்டோவோட பெனிஃபிட்ஸ், கிரிப்டோ வர்ச்சுவல் அசெட்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் எங்களோட அப்ஜெக்டிவ். ஒரு கிரிப்டோங்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மார்க்கெட்டுக்கு போகணுங்கிறது தான் எங்களோட விஷன். ஸோ இந்த விஷயத்தோட நான் எங்களோட கம்பெனியோட லான்ச்சை ரொம்ப சந்தோஷமாக உங்களோட பகிர்ந்துக்க நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் டு பிட்கோய்வா. மேலும் அவங்க கம்யூனிட்டி மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சோ இப்போ நம்ம பிட்காய்வா நியூவா ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்கோம். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஆக்சுவலா திங்க் குளோபல் ஆக்ட் லோக்கல்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்பதான் அது நான் இன்னைக்கு நேர்ல பாக்குறேன். சோ எப்படின்னா நிறைய பேரோட அனுமானம் இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா, கிரிப்டோ கரன்சி வாங்கணுமா, அதெல்லாம் நம்ம எப்படி வாங்க முடியும், அதெல்லாம் அப்படியெல்லாம் சான்ஸே இல்லை, நம்ம யூஎஸ்ல இருக்கணும், யூகேல இருக்கணும், டாலர் இருக்கணும் நம்ம கிட்ட அப்படின்லாம் இருந்த காலம் போய் நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாடுல, நம்ம சேலம் மாநகரம்ல ஒரு ஓன் கார்பரேட் ஆஃபீஸ், கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்காக, கிரிப்டோ பிளாட்ஃபார்ம், INR கொடுத்து கிரிப்டோ வாங்குறது அமேசிங். யங், எனர்ஜெட்டிக், enthusiastic and very knowledgeable directors, sir. So with Mr. Gokul as a marketing director, நல்ல ஒரு BDMs support, இத ஒரு நாலேஜா மக்கள் கிட்ட டிஜிட்டல் அசெட்னா என்ன, கிரிப்டோ கரன்சினா என்ன, அதுல எக்ஸ்சேஞ்சோட ரோல் என்ன, அதுல நம்ம பிட்காயோட ரோல் என்ன, நம்ம இவ்வளவு பக்கத்துல இவ்வளவு ஆக்சசிபிளா ஏதோ ஒரு சொந்தக்காரங்க மாதிரி இருக்கும். 2020ல இருந்து பிட்காயோ கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். 2020ல நான் பிட்காயோக்கு கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு 10 ரேட்டிங்ல 2.5 கொடுத்தேன்னா இப்போ 10 out of 10 கொடுப்பேன். இது எனக்கு கிடைச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறது தான் நாளைக்கு வேர்ல்டே ரூல் பண்ண போகுது. சோ இந்த டெக்னாலஜி ஓரியன்டட் பிளாட்ஃபார்ம் நம்ம ஊர்லயே இருக்கு. நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 180 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. எல்லாரையும் என்னால ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறப்போ இது சப்போர்ட் கிப்போர்ட் எல்லாம் கிடையாதுமா. என்னோட ஃபுல் டைம் டெடிகேஷன், என்னோட டிராவல் வித் திஸ் எக்ஸ்சேஞ்ச் வில் கண்டினியூ.
சோ இப்போ கிரிப்டோ டிபெண்ட் பண்ணி நம்ம ஆபீஸ் எங்கேயுமே யாருமே அந்த அளவுக்கு ஓபன் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் நாம ஓபன் பண்ணிருக்கோம். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நிறைய எக்ஸ்சேஞ்ச்ல ட்ரேட் பண்ணிருக்கேன். பட் இந்த முறை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா பிட்கோயின்னு அதுக்குன்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ்னு பார்த்து. ரெண்டாவது ஆஃபீஸ்ல இருக்கிற எம்டிஸ் எல்லாம் பார்த்து மீட் பண்ணி அவங்க கூட போட்டோ எடுக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்பா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவு இருக்கும். சோ இப்போ வந்து நீங்க பிட்கோயின் எப்ப இருந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க? ஒரு 7 months தான் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் செப்டம்பர்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். கண்டினியூஸா எல்லா மீட்டிங் வந்திருக்கேன். சென்னை மீட்டிங் வந்திருக்கேன், சேலம் லாஸ்ட் மந்த் வந்திருந்தேன். சோ இது தேர்ட் மீட்டிங் நான் வரேன். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இது ஆபீஸ் பார்க்கல, எக்ஸ்சேஞ்ச் தெரியும் அவ்வளவுதான். நம்ம யாருமே தெரியாது, ஃபேஸே பார்த்தது இல்ல. சரி ஜஸ்ட் லைக் தட் தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். எப்ப நான் ஃபர்ஸ்ட் சென்னை மீட்டிங் வந்தனோ ரெடின்சன்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹயாத்ல வந்து அப்புறம் சேலம்ல ரெடின்சன் வந்தேன். சோ அப்புறம் ஒவ்வொரு மீட்டிங் வர ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது, நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வருது, ஒரு கான்பிடென்ட் வருது. இன்னும் கொஞ்சம் தைரியமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், நிறைய பேர் கூப்பிடலாம், நிறைய ஒரு நம்மளுக்கே நிறைய மெம்பர் கிளைண்ட் இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கான்பிடென்ட் வந்துருச்சு. ஓன் ஆபீஸ் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். கண்டிப்பா பாசிட்டிவ் அதிகமா தான் ட்ரேடிங் நான் பண்ணிருக்கேன். எல்லாமே செல் பை எல்லாமே பாத்தீங்கன்னா நான் பிட்காயின் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஈவன் இந்த வீக்லி பாத்தீங்கன்னா ஒரு 10 ட்ரேடாவது நடந்துரும் எனக்கு. கண்டிப்பா நல்லா பண்ணிட்டு இருக்கேன், இனிமேல் நல்லா பண்ணுவேன். அந்த அளவுக்கு பாண்டிங் இருக்குது. வேற எந்த எக்ஸ்சேஞ்ச் போகாம பிட்காயின் கிட்ட வந்திருக்கேன். சூப்பர் சார். சோ உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்றீங்களா? ஒரு few words. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். நான் எந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செகண்ட் இன்கம்காக. சோ நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஒரு செகண்ட் இன்கம் கண்டிப்பா தேவை எல்லாருக்குமே. அது வந்து இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா எனக்கு அமைஞ்சிருக்கு. சோ என்ன சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து ரெஃபர் பண்ணிருக்கேன். இன்னும் நிறைய பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் நல்லா கம்பெனி முன்னேறதுக்கும் கம்பெனியும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் சிஆர்எம் கோகுல் சார், எம்டி சார் எல்லாருமே நேர்ல மீட் பண்ணதெல்லாம் அவங்க நிறைய சப்போர்ட் பண்றாங்க. எப்போ உங்களுக்கு வித்ரா போட்டு டிலே ஆனாலும் ஃபோன் பண்ணா இமீடியட்டா பண்ணி கொடுத்துறாங்க. அந்த அளவு ஒரு பாசிட்டிவா இருக்கு, சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது எதுவுமே. சூப்பர் சார். பிட்கோயின் பிளாட்ஃபார்ம் தெரியும். நாங்க இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு இந்த பிளானை பத்தி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயரே நானும் ரிசர்ச் பண்ணேன். பிளஸ் எங்களுக்கு டீம்ல இருந்தும் கான்டாக்ட் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் நாங்க போட்டோம், பட் எங்களால இந்த பிளானை கண்டினியூ பண்ணல. இப்போ 3 months பிஃபோர் தான் நாங்க இல்ல இது நம்ம ட்ரேடிங் பண்ணி அதிக ரிஸ்க் இருக்கிறதுனால இதுலயே நம்ம சேஃப் பண்ணலாம் அப்படின்றதுனால லாஸ்ட் 3 months தான் நாங்க இதுல பண்ணிருக்கோம். இப்போ 11 lakhs கிட்ட பண்ணிருக்கோம், ட்ரெயினிங் ஆயிருக்கோம். நெக்ஸ்ட் லெவல் வரதுக்கு நாங்க ரீச் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். 2021 இருந்து பிசிஆர் வந்து பிட்காயின் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா இப்போ வந்து ஏர்னிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னோட பிளான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 1 கோடி பண்ணலாம். அது மாதிரி ஆப்ஷன் இருக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஆஃப்டர் 10 years வந்து 1 crore பண்ணலாம். நீங்களும் கோடி ஆகும். கிட்டத்தட்ட நான் 4-5 years நான் வந்து பிட்காயின் வச்சு நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ட்ரேடரா இருந்தேன், அப்புறம் வந்து ஏர்னிங் பிளான்ல வந்தேன், இன்வெஸ்டரா இருக்கேன், பிளஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வீடியோவா இருக்கேன் நான். ஸோ நீங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாம் பிட்காயின் வச்சு எல்லாமே. பிட்காயின் பத்தி மேலும் தெரிஞ்சுக்க அவங்களோட ஒபிஷியல் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.